ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து தீபக் ரவிச்சந்திரன் தான் பேசுறேன். வரலாற்று காணாத அளவுல பாத்தீங்கன்னா ஐடி செக்டார் இன்னைக்கு 5% கீழே விழுந்திருந்தது. இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஐடி செக்டார்ல இருக்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். ஸோ பெரும்பாலும் நம்ம வீட்டில் நிறைய பேர் இந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய லே ஆஃப் இதுலேயும் நடந்துட்டு இருந்தது. அதோட ஒரு பெரிய ஆப் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 7%, நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக் 7% ஊழ்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு காரணம் யூஎஸ் டெக்லேயும் ஐடியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக நியூஸ்குள்ளே போவோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக். ஓகேங்களா? ஸோ இது யார், என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்க என்ன டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ சாஃப்ட்வேரை ஒர்க்கிங் பிளேஸுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி லே ஆஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் இன்னும் வச்சு செய்வோண்டா அப்படின்ற ஒரு தரப்பில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட்டாக ஆட்டோமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, லீகல் பேப்பரு, டேட்டா அனலைஸ். ஓகேங்களா? மொத்தமாக ஸோ நம்ம சைடில் கை வைக்கிற மாதிரி, நம்ம இந்தியன் இல்லை வாட் எவர் வேர்ல்டில் இந்த ஜாப் பார்க்குறவங்களுக்கு கை வைக்கிற மாதிரி இவங்க ஒரு டூலை ரொம்ப ஃபாஸ்டராகவும் ரொம்ப ஸ்மார்ட்டராகவும் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் இப்படிலாம் போயிட்டு இருந்தது. நாட் பேட். சரி, ஓகே. இங்கேயும் அதே மாதிரி வந்த நிலைமை என்ன ஆச்சுன்னா, இப்போ ஐடி கம்பெனிஸோட ஷேர்ஸ் விழ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லாருமே இதை அக்கர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கம்பெனியும் லே ஆஃப் அதிகமாக நடக்கும், ப்ராஜெக்ட்ஸ் வராது. ஸோ லிமிடெட் ப்ராஜெக்ட் தான் வரும். இந்த காரணத்தால் ஒரு கொலாப்ஸே நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு யூஎஸ்ல இப்படி நடந்ததால இந்தியாவில் இப்படி நடந்திருக்கு. இதுக்கெல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 ஏஐ சாஃப்ட்வேராவது மினிமம் உள்ள வருதுங்க, எந்த வித ரெகுலேஷன்ஸ் இல்லாமல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு ஒரு ரெகுலேஷன் யூஎஸ் சைட்ல இருந்தோ சரி, இல்லை எது டெக்கில் பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்க சைட்லேருந்து ஒன்று பண்ணால் மட்டும்தான் லே ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா ஐடியை நம்பி தான் ஒரு நாடோட பொருளாதாரமே இருக்குது. ஏன்னா மோர் சேலரி பர்சன் பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நல்ல சேலரி வாங்குறது அவங்க தான். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி மேஜர் குரூப். ஸோ அவங்க சைடே கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக நிறைய சேல் ஆகாது. சேல் ஆகலைன்னா ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும். இது எல்லாமே பேக் டு பேக் நடக்கும். ஸோ அதால தான் இந்த விஷயம். இது ரொம்ப ஹியூஜ் தான். சரி, இப்போ ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நியூஸ் கொஞ்சம் இதுவாகட்டும். இதில் ரெகுலேஷன்ஸ் எதனா எடுத்துகிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ நல்ல ஒரு டிப் கிடச்சிதுன்னா வாங்கி வைக்கிறது தப்பு இல்லை. ஸோ பர்டிகுலர் ஸ்டாக்காக போகாமல் ஐடிபிஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். நான் சொல்கிறதால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.